ஆப்ரேஷன் சிந்தூர் வெற்றிக்கு இந்தியாவை பழி வாங்கணும் அப்படின்னு நிகழ்த்தப்பட்டதா டெல்லி கார் குண்டுவெடிப்பு? அல்லது மூன்றாம் உலகப் போரில் இந்தியாவின் பங்கு இருக்க வேண்டும் என்று கட்டமைக்கப்படுகிறதா உலக வல்லமைகளால்? என்ன செய்யப் போகிறார் நமது பாரத பிரதமர் மோடி? சில மாதங்களுக்கு முன் பஹல்காமில் சுற்றுலா பயணிகள் அப்பாவிகள் கொல்லப்பட்டார்கள். இந்த தாக்குதல் நடத்தியவர்களை தண்டிக்கும் பொருட்டு இந்திய இராணுவம் பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாதிகள் நிலைகள் மீது குண்டுகள் வீசி அழித்து பழி தீர்த்தது. அதற்கு பெயர் ஆபரேஷன் சிந்தூர். இந்த ஆபரேஷன் சிந்தூரை மிகவும் வெற்றிகரமாக நிகழ்த்தியது நமது இந்திய இராணுவம். இந்த வெற்றியை பொறுக்க முடியாதவர்கள், தாங்க முடியாதவர்கள் இந்தியாவை எப்படியாவது பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் டெல்லி கார் குண்டுவெடிப்பை நடத்தியிருக்கலாம். பஹல்காம் தாக்குதலுக்கு பழி தீர்த்த இந்தியாவை மீண்டும் பழி வாங்கும் பொருட்டு டெல்லி கார் குண்டுவெடிப்பு நிகழ்த்தப்பட்டதா என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. மேலும் இன்னொரு ஐயமும் வருகிறது. அதாவது என்னென்னா, மூன்றாம் உலகப் போர் ஏற்கனவே ஒரு பெரிய கட்டமைப்பு நோக்கி போய்கிட்டு இருக்கு. இந்த மூன்றாம் உலகப் போரில் இந்தியாவும் பங்கெடுக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் உலக வல்லமைகள் எதுவும் சதி பண்ணுதா அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே உற்று நோக்க வேண்டியிருக்கு. எது என்னவோ சாகிறது அப்பாவிகள் தான். நேரடியாக இராணுவத்துடன் மோத முடியாத கோழைகளின் தாக்குதல்கள் தான் அப்பாவி மக்கள் மீதான தாக்குதல்கள். உங்கள் வீரத்தை, திறமையை காட்ட வேண்டுமென்றால் இராணுவத்திடம் காட்ட வேண்டும், அப்பாவி மக்கள் மீது காட்டக்கூடாது. பஹல்காமில் நடத்தப்பட்ட தாக்குதல்களாக இருக்கட்டும், மரணங்களாக இருக்கட்டும், டெல்லியில் நடந்த மரணங்களாக இருக்கட்டும், எல்லாமே அப்பாவி மக்கள் தான் சாகுறாங்க. ஏன் இந்த அப்பாவி மக்களையே குறி வச்சு இந்த தீவிரவாதிகள் கொள்கிறாங்கன்னு தான் புரியலை. இது எந்த மாதிரி கட்டமைப்பு? இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? எப்படி செயல்படுறாங்க? எதனால் இப்படி அப்பாவி மக்களை மட்டும் குறி வச்சு தாக்குறாங்க? அவங்க உண்மையிலே தீவிரவாதி, ஒரு நாட்டை அழிக்கணும், நாட்டோட சண்டை போடணும், அவங்கள பழி வாங்கணும் அப்படின்னா அந்த இராணுவத்துக்கிட்ட மோதணும். அது தானே உண்மையான வீரமாக இருக்கணும். அதை விட்டுட்டு சும்மா ஏதோ தான் பிள்ளைய பார்க்க கை குழந்தைங்களோ போனவங்களையோ, சும்மா ஒரு வீட்டுக்கு போகிறவங்களையோ, வேலைக்கு போயிட்டு போகிறவங்களையோ, வேறு எங்கேயோ போகிறவங்களே சும்மா அவங்கள போட்டு கொள்வது, இது எந்த மாதிரியான கட்டமைப்பு? எந்த மாதிரியான ஒன்றும் புரியல. இப்படி தாக்குதல் நடத்துகிறவங்களோட சிந்தனை எப்படிப்பட்டதுன்னே புரிஞ்சுக்கிட முடியல. உனக்கு உண்மையில் தைரியம் இருந்தால், வீரம் இருந்தால், இராணுவம் இருக்குது, நீ அதை கூட போய் மோதி ஜெயிச்சு இந்த நாட்டை பிடிக்கிறதோ, இந்த வெற்றி அடைகிறதோ, நாங்கள் இவ்வளோ சாதனை பண்ணிட்டோம், இவ்வளோ இராணுவ வீரர்களை தோற்கடிச்சிட்டோம், இந்தியாவில் உள்ள இவ்வளோ இராணுவ வீரர்களை தோற்கடித்தோம் அப்படின்னு சொல்லதை விட்டுவிட்டு அப்பாவி பொதுமக்களை தாக்கி அவங்கள கொல்றதில் இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. பஹல்காமில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பழி தீர்த்த இந்தியாவை பழி வாங்கும் பொருட்டு டெல்லியில் குண்டுவெடிப்பு நடந்துருதா அப்படிங்கிற ஒரு ஐயம் வருது இந்த இடத்துல நம்மளுக்கு. இது தொடர்கதையாக இருக்கக்கூடாது. இதுக்கு என்ன பண்ண போகுது நம்ம இந்திய அரசு? அடுத்ததாக என்ன பிரச்சனைன்னா, என்ன குழப்பம்னா, மூன்றாம் உலகப் போர் விரைவில் நடக்கும் அல்லது நடந்து கொண்டு இருக்கிறது, ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. கொரோனா தான் மூன்றாம் உலகப் போர் முதல் தொடக்க புள்ளின்னு சொல்கிறாங்க. இல்லை, ரஷ்யா உக்ரைன், இஸ்ரேல் பாலஸ்தீனம் இது தான் தொடக்க புள்ளி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த மூன்றாம் உலகப் போரில் இந்தியாவும் பாகிஸ்தானும் பங்கேற்க வேண்டும் அப்படின்னு நடத்தப்பட்ட தாக்குதல் தான் பஹல்காம் தாக்குதல் அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்குது. இதை செய்தது யாருன்னா, ஒருவேளை உலகளாவிய வல்லமை. ஏற்கனவே முதல் 2 உலகப் போர்களில் மடிந்த லட்சக்கணக்கான மக்களை பற்றி நம்மளுக்கு தெரியும். அதோட கொடூரம் இன்னைக்கு வரைக்கும் பாதிப்பு இருக்குது நம்மளுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது மூன்றாம் உலகப் போர் வந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும்னு கற்பனையில் கூட நம்ம நினச்சி பார்க்க முடியாது. ஏன்னா முதல் 2 உலகப் போரில் ஆயுதங்கள் குறைவு தான். இப்போ உள்ள உலகப் போரில் வந்துச்சுன்னா உலக நாடுகளில் உள்ள ஆயுதங்களை எல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தா ஆயிரக்கணக்கான முறையாக நம்ம பூமியை துண்டு துண்டாக நொறுக்கிடலாம். அவ்வளோ ஆயுதங்களும் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த மூன்றாம் உலகப் போருக்கு பின்னாடி ஒரு பெரிய குழுக்களோ, ஒரு பெரிய உலக வல்லமைகளோ இருந்துச்சுன்னா, அது ஒரு நாடகம் நடத்துச்சுன்னா,
300 கோடி பேர் மக்களோ 100 கோடி மக்களோ 50 கோடி பேர் மக்களோ சாவணும், இந்தந்த நாட்டில் இவ்வளோ மரணங்கள் நிகழணும் அப்படின்னு ஏற்கனவே திட்டமிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதை செய்வாங்க. உதாரணத்துக்கு ஒரு 250 கோடி மக்களை உலக அளவில் கொல்லணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக 230 இல்லை 270 அந்தளவுக்கு அவங்க கொல்லுவாங்க. அப்படி ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. அப்படிங்கிற அது உண்மையா இல்லையா அப்படிங்கிற குழப்பம் கூட இன்னும் ஓடிட்டு தான் இருக்குது. 3ஆம் உலகப் போருக்கான கட்டமைப்பில் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, உக்ரைன், இஸ்ரேல், பாலஸ்தீனம், உக்ரைன் இந்த நாடுகள் இருக்கிறது கிட்டத்தட்ட உறுதியாயிட்டு. இதில் இந்தியா, பாகிஸ்தான் இது சேரணும், வடகொரியா, தென்கொரியா இது சேரணும், அப்புறம் தாய்லாந்து, கம்போடியா இது சேரணும். இந்த மாதிரி அங்கங்கே சின்ன 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 பிரச்சனைகள் வந்து 3ஆம் உலகப் போர் அப்படிங்கிறது இந்த பக்கம் ஒரு 50 நாடு, அந்த பக்கம் ஒரு 50-60 நாடு இப்படி சேர்ந்து ஒரு சண்டை மாதிரி வந்து ஒரு குழப்பம் வந்து ஒரு இப்படி வந்து அப்படி வந்து நம்ம கற்பனையில் கூட நினச்ச பார்க்காத அளவுக்கு வித்தியாசமான இதெல்லாம் நடக்கும். இந்தியா, சீனா சண்டை போடுகிற மாதிரியே இருந்துக்கிட்டு இருந்தது. சண்டைக்கு அடிக்கடி சண்டை கூட வரும். ஆனால் இப்போது இந்தியாவும் சீனாவும் நட்பு நாடுகளாக மாறுது. இப்படி உலக நாடுகளுக்குள் உறவு பகையாகும், பகை உறவாகும். ஜெர்மனி என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத இந்த முக்கியமான கேள்வி. ஐரோப்பிய நாடுகளாக இருக்கட்டும், வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆசிய நாடுகளாக இருக்கட்டும், மிக 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 வலிமையான ஒரு நாடுகளாக இருக்குது. ஒரு உலகப்போர் அப்படின்னு வந்துட்டுனா நம்மளால் கற்பனையில் கூட நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கொடூரமான வாழ்க்கை வந்து பூமியில் உள்ள மக்களுக்கு அமையும். பஞ்சம், பசி, பட்டினி, மரணங்கள், குடிக்க தண்ணி இருக்காது, அப்படி இருந்துச்சுன்னா அது விஷமாக இருக்கும். அப்புறம் இருக்க வீடு இருக்காது, தெருவில் படுத்துகிற இறங்குற மாதிரி இருக்கும். அப்படியே படுத்தாலும் எப்போ எங்கே தலையில் கொண்டு விடணும்னு தெரியாது. நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம குழந்தைகள், நம்ம குடும்பங்கள் அவ்வளோ வேதனைப்படுத்த மாதிரி இருக்கும். ரொம்ப 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 கொடூரமாக இருக்கும். ஆனால் இந்த 3ஆம் உலகப் போர் வரக்கூடாது. 3ஆம் உலகப் போர் மட்டும் இல்லை, எந்த நாடுகளுக்கிடையுமே போர் வரக்கூடாது. அப்படின்னா ஆளும் வல்லமைகள் நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் இருக்க வேண்டும். உலக அளவிலான ஒரு கட்டமைப்பு இருக்குது. இந்த கட்டமைப்பு வந்து சரியான பாதையில் போகுது, மக்களுக்கான பாதையில் போகுது அப்படின்னா உலக அளவில் போர்கள் வராது, பசி, பட்டினி, பஞ்சம் இந்த மாதிரிலாம் வராது, மரணங்கள் இருக்காது. அடுத்தடுத்த கட்ட நகர்வுக்கு பூமியோட மனிதர்களோட வாழ்க்கை, பூமியோட வாழ்க்கை இது வந்து நகர்ந்துக்கிட்டு இருக்கும். உலக அளவிலான கட்டமைப்பு சரியான பாதையில் போகலை, மக்களுக்கான பாதையில் போகலை அப்படின்னா போர்கள் வரும், சண்டைகள் வரும், குண்டு வெடிப்புகள் இருக்கும், மரணங்கள் இருக்கும், வேதனைகள், கண்ணீர், துக்கம், பசி, பட்டினி, பஞ்சம், குடியிருக்க வீடு இல்லாமல் இருக்கும், போர்கள் இருக்கும், கண்ணீர் இருக்கும். இந்த கண் முன்னாடியே குழந்தைகள், குடும்பங்கள்லாம் பசி பட்டினிலேயே சாகும். 3ஆம் உலகப் போர் வரக்கூடாது. அதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணும். 3ஆம் உலகப் போர் வர்றதுக்கு முன்னாடியே அதை பற்றி பேசணும், நிறைய பேர் பேசணும். இந்த மாதிரி இந்த மாதிரி போர் வரும், இந்த மாதிரி சண்டை வரும், பசி பட்டினி சாவுலாம் வரும் அப்படிங்கிறத பேசி அதை தடுக்கணும். எல்லா மக்களுக்கும் இதை பற்றிய புரிந்துணர்வு வரும்போது, அதை பற்றி மக்கள் கோபப்படும்போது, இப்போ கிளர்ச்சி எழும்போது 3ஆம் உலகப் போர் தடுக்கப்படலாம். அதையும் மீறி 3ஆம் உலகப் போர் வருது அப்படின்னா ஒரு இந்திய குடிமகனாக நம்ம என்ன செய்யணும்னா இந்திய மக்களை பாதுகாக்கணும். நம்ம இந்திய இராணுவம் தான் நமக்கான பாதுகாப்பாக இருக்கணும். நம்ம இந்திய இராணுவத்துக்கு ஒத்துழைக்கணும். இந்திய இராணுவத்தை வந்து நம்ம உயர்வாக நினைக்கணும். இந்திய இராணுவத்துக்காக நம்ம என்ன உதவினாலும் பண்ணணும். இப்போ இதை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக இந்திய குடிமகனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம இந்திய குடிமகனாக இருக்கும்போது இந்திய இராணுவத்துக்கான ஒத்துழைப்பு நம்ம முழுமையாக கொடுக்கணும். அதுதான் நம்ம கட்டமைப்பாக இருக்கும். போர் வரக்கூடாது. மற்றதில் சொல்லணும்னா போர் வரக்கூடாது. இந்த அழகான உலகம், அற்புதமான பூமி இது மேலும் மேலும் அற்புதமாக மாறணும். டெல்லி கார் குண்டு வெடிப்பு எதுக்கு நிகழ்ந்ததோ தெரியலை. ஆனால் இனி இதை மாதிரி நடக்கக்கூடாது. இதை செய்தவங்க தண்டிக்கப்படணும்.